தன் பள்ளிக்கூடங்களில் முன்று பேசிக் கொண்டிருந்தான். புத்தகங்களே எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். ஒன்று ஆதீனம் என்ன பண்ணுறாரு, தன்னை கொண்டு வந்த ஒரு சாலை எடுத்து அனிஃபாவுக்கு போர்த்துறாரு. அனிஃபா கையிலையும் ஒரு சால் கொடுக்கப்படும். ஆதீனப்பா அனிஃபா போர்த்தில் தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி குறிப்பிட்டு சொல்ல தனியாக இந்த மாதிரி ஒரு வடிவம் கிடையாது. ஆனால் நாகர் என்ப ஒரு வடிவத்தை உருவாக்கிட்டார். இங்கே வந்து இந்த நெருடல் சிக்கல்கள் வருவதற்கு காரணம் வந்து இங்கே நடந்த அரசியல் சூழல் சமயம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்கள் அரசியலுக்குள் நுழைகிற பொழுது ஏற்பட்ட மாற்றங்கள். ஆனால் முஸ்லீம்கள் வந்து நீங்கள் அப்துல் ராமன் பேர் வச்சா ராமனுக்கு அடின்னு வாய்ப்பு போகும். அதை நீங்கள் ஒரு நல்லிணக்கத்தை பண்ணி இது வராது. ஆனால் பேரை மாற்ற சொல்லிட்டார். மதுரையில் ஆதீனம் இருந்தார், இப்போ இருக்கவர் இல்லை, முன்னால் இருந்தார், மறைந்தார். நாகூர் அனிஃபாவுடைய தீவிரமான ரசிகர். வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியில் நழுவி செல்லும் வேர்களை என்ன செய்ய போகிறார்? பத்திமா நாச்சியாருடைய வரலாறை அல்லது அவருடைய வாழ்வியலை பேச்சியம்மாவுடைய உள்ளத்தில் கொண்டு போய் உணர்வுபூர்வமாக நிறுத்தியதான் நாகூர் அனிஃபாவுடைய வெற்றி. ஒரு தடவை நம்ம ஒன்றா பயணம் சொன்னோமே, பயணத்தின் போது எத்தனை மணி நேரம் வேண்டுமானும் என்னுடைய வாகனத்தில் அனிஃபா பாடிக்கிட்டே இருப்பார். முக்கியமான செய்தினா ஞானியார் சாஹிப் தர்காவில் வந்து ஏற்றப்பட கொடியேற்றுவாங்க. அதன் பிறகு குறிப்பிட்ட நாள் தான் கொடியேற்றக்கூடிய கொடியை வந்து காவி கொடி. முக்கியமான விஷயம், காவி கொடி தான் ஏற்றுவாங்க. ஏன்னா அது வந்து எல்லாம் துறந்து நிற்கக்கூடிய ஒரு அடையாளமாக பார்க்கக்கூடிய விஷயம். இப்படி முற்றோதுதல் முறையில் வந்து பாடக்கூடிய மலப்பு இன்றைக்கும் இருக்கிறது. மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்ததில் மிகப்பெரிய பங்களிப்பு இஸ்லாமிய பாடல்கள் நிறைய பேர் இருக்கும். அதில் வந்து நிறைய பாடல்கள் என்னென்ன வடிவிலையா இருக்குது அந்த பாடல்கள் வந்து இப்போ இலக்கியம் இருக்குது, பக்தி இருக்குது சொல்கிறீங்க. அதே மாதிரி அதில் இந்த நல்லிணக்கம், அந்த அன்பு, இது எல்லாமே இருக்கா அந்த பாடல்? எல்லா விஷயத்தையும் பெரும்பாலும் வந்து இஸ்லாமிய வாழ்வியல் விழுமியங்களை பாடுறது, இறைவனுடைய புகழை பாடுவது, நபிகள் நாயகத்தினுடைய சீர்திருத்தங்களை பாடுவது, வரலாறுகளை பாடுவது, இஸ்லாமிய முன்னோர்களுடைய வரலாறுகளை பாடுவது, இந்த விஷயங்கள் தான் பெரும்பாலும் மக்கள் மத்தியில் ஜனரஞ்சகமாக கொண்டு போய் சேர்க்கிறது. இசை முரசு நாகூர் அனிஃபாவுக்கு பெரிய பங்கு. அவர் தான் இப்போ வட இந்தியாவில் முசைரா, கசல் போன்றவை இருக்குது. கேரளாவில் பார்த்தா மாப்பிளா பாடல்கள் உண்டு. மாப்பிளா நடனம், மாப்பிளா சாங்கு இன்று வந்து தனியாக பாடல்கள்லாம் உண்டு. முஸ்லீம்களுக்குன்னு தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி குறிப்பிட்டு சொல்ல தனியாக இந்த மாதிரி ஒரு வடிவம் கிடையாது. ஆனால் நாகர் என்ப ஒரு வடிவத்தை உருவாக்கிட்டார். ஒரு இசை மரபை முஸ்லீம்களுக்கானதுன்னு உருவாக்குனது நாகர் என்பா தான். இசை மார்க்கம்னு சொல்லலாம். அவர் சின்ன வயசுல அந்த பீச்சில் அவரை தாண்டி யாரும் பாட முடியல. பின்னால் பாட வந்தவர்கள் அவருடைய குரல்லையும் அவர் பாணியெல்லாம் பாட முடியதை தவிர அவரை தாண்டி யாரும் அவரை விட்டுட்டு பாட முடியல. நாகர் என்பாவுடைய மிகப்பெரிய தாக்கம் என்னன்னு சொன்னால் வந்து அவர் திராவிட இயக்கத்தில் ஒரு ஆழங்கால் பட்ட ஈடுபாடுடைய தந்தை பெரியார், அப்புறம் அண்ணா, கலைஞர் என்று மிகப்பெரிய இவருடையவர். கடைசி வரை திராவிட இயக்கங்களில் தன்னை வலுவாக நிர்படுத்தி கொண்டவர். அதே நேரத்தில் இஸ்லாமத்திலையும் ரொம்ப வலுவாக இருந்தது. எதையும் விட்டு கொடுக்கல, சரியாக விட்டு கொடுக்காம இருந்தாங்க. ஒரு செய்தி சொல்கிறேன். பாலு மகேந்திரா அவர்கள் எடுத்த ராமன் அப்துல்லா திரைப்படம், இசைஞானி இளையராஜா இசை. அதில் உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம்னு வாலி ஐயா எழுதின காவிய கவிஞர் வாலி எழுதின பாடல். இந்த பாடல் ரெக்கார்டிங் நடக்குது. இளையராஜா சொல்லிருக்காரு, இது அனிஃபா தான் பாடணும். ஏன்னா ஒரு சித்தன் பாடுவது போல் இருக்கணும். அப்படியே பாட்டு போகும்போது ஒரு எகாந்து பாட்டு போதுமே இருக்கணும். அதுக்கு அந்த குரல் வந்து ஒரு பின்னணியில் ஒரு எஃபெக்டிவாக ஒதுக்கணும். அனிஃபா பண்ணால் நல்லா இருக்கும்னு அனிஃபாவை கூப்பிட்டுக்கார். அனிஃபாவுக்கு ஏற்கனவே நாகூர் அனிஃபாவுக்கு இசைஞானி திரைத்துறைக்கு வரவேற்கணும் இசையமைத்து கொடுத்துருக்காரு. அவர் வேண்டி அவர் ஒரு பாட்டு கேட்டுப்பார், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. அந்த ஆல்பம் வந்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து கொடுத்தார். அவர் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்னால் இசையமைத்து கொடுத்தார். அந்த பாடல் ரொம்ப அருமையான இசையாக இருக்குது அந்த பாடல்லாம். அதனால் அறிமுகம் உண்டு. சரின்னு பாடுறாரு. பாடி முடித்த உடனே, எப்பா ராசா, இந்த படத்துக்கு என்னப்பா பேருன்னு கேட்டவொடனே அப்துல் ராமன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்துல் ராமனா? அப்துல் ராமன் பேர் வைக்கக்கூடாது. நான் அப்துல்னா அடிமைன்னு அர்த்தம்ப்பா, அடியான்னு அர்த்தம். ராமனுக்கு அடிமைன்னு வந்துடும். அது இறைவனுக்கு ஒருத்தர் தான். நம்ம எல்லாம் முஸ்லீம்கள் அதை ஒத்துக்கிட மாட்டாங்க. இப்போ அப்துல் ரஹ்மான் அப்படின்னா, ரஹ்மான்கிறது அருளாளன், பேரருளாளன், அவனுடைய அடிமைன்னு அர்த்தம். அப்துல் ரஹீம்னா அன்பாளன், அப்படிப்பட்ட பேரன்பாளனுடைய அடிமைன்னு அர்த்தம்.
அடியான்னு அர்த்தம். இப்போ அப்துல் சமதுன்னா தேவைகளற்றவன், இறை சமதுக்கு தேவைகளற்றவன். என்னுடைய பேர் அப்துல் சமத், தேவைகளற்றவன். எந்த தேவையும் அவனுக்கு இல்லைல்ல. வேண்டுதல் வேண்டாமைகளான் வள்ளுவன் சொல்லக்கூடியது நம்ம பேருக்கு விளக்கம். அப்படிப்பட்ட இறைவனுடைய தான் அப்துல்ங்கிறது அடியான், அடிமைங்கிற அர்த்தம். ஆனால் முஸ்லீம்கள் வந்து நீங்கள் அப்துல் ராமன் பேர் வச்சா ராமனுக்கு அடிமை ஆகி போகும். அதை நீங்கள் ஒரு நல்லிணக்கத்தை பண்ணும்போது இது வராது. ஆனால் பேரை மாற்ற சொல்லிட்டார். அதுக்கு தான் பாலு மகேந்திரா என்ன பண்ணிருக்காரு, ராமன் அப்துல்லான்னு பேரை மாற்றிருக்காரு. அதனால் ஒரு பொதுத்தளத்துக்கு வந்தாலும் அவர் இஸ்லாத்தையும் அந்த மார்க்கம் சார்ந்த சில வினிமயங்களை விட்டு கொடுக்கல. திராவிட இயக்கத்தில் இருந்தார். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போட்டு ஒன்று கொண்டு போட்டு குழப்பிக்கிட்டுவாங்க. பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போனில் அனிஃபாவுக்கு நிகரான ஒரு ஆளுமை கிடையாது, பெரிய ஆளுமை. அப்படி தாக்கம் என்னன்னு சொன்னால் வந்து இஸ்லாத்தை முஸ்லீம்கள் மட்டுமில்லை, பிற சமூகத்தவர்களும் முஸ்லீம் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு அவர் தான் காரணமாக இருந்தார். எங்களை விட, மார்க்க அறிஞர்களை விட அதிகமாக பிற சமூகங்களுக்கு முஸ்லீம்களை பற்றி, இஸ்லாத்தை பற்றி வரலாறுகளையும் கொண்டு போய் சேர்த்தவர் அவர் தான். மதுரையில் ஆதீனம் இருந்தார், பெருகவர் இல்லை, முன்னால் இருந்தார், மறைந்தார். நாகூர் அனிஃபாவுடைய தீவிரமான ரசிகர். எனக்கிட்டே ஆதீனம் ஒரு தடவை சொன்னார், பேராசிரியர் ஒரு தடவை நம்ம ஒன்றா பயணம் சென்னோமே, பயணத்தின் போது எத்தனை மணி நேரம் வேண்டுமானும் என்னுடைய வாகனத்தில் அனிஃபா பாடிக்கிட்டே இருப்பார். அனிஃபா பாட்டை கேட்டுக்கிட்டு தான் நான் பயணம் போவேன். அவங்க சந்திச்ச வீடியோ கூட இருக்குங்க, ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறது. கடைசி காலம் அனிஃபாவுடைய இறுதி காலம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் அவர் வீட்டில் போய் சந்திக்கிறார். நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னால் நானும் உங்களுடைய மைத்துன இளங்கோக்கு முன்னும் போய் சந்தித்தோம். என் குடும்பத்தோட குமணன் கூட வந்தார். கொண்டு போய் அனிஃபா இறப்புக்கு 1 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் சந்தித்து ஒரே இருந்தான். அப்போ காது உள்ள கேள்வித்திறன் போயிடுச்சு. அப்படி இருந்தார். அவர் வருகிற பொழுது ஆதீனம் வந்துட்டார். முதல்ல வந்தவுடனே அவரை நினச்சிட்டாங்க வரவேற்று உட்கார வச்சுருக்காங்க. அனிஃபா வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. அனிஃபா உள்ளே இருந்து கைத்தாங்கலாக அவருடைய மகன் நௌசாத் அழைச்சிட்டு வரார். அழைச்சிட்டு வந்தோடனே 2 பேரும் கட்டி தழுவுனாங்க பாருங்க. நீண்ட நாள் பிரிஞ்சிருந்து நண்பர்கள் கட்ட அவ்வளவு கட்டி தழுவி ஆதீனத்துக்கு முதுகில் அப்படியே தட்டி கொடுக்குறார். தட்டி கொடுத்து எடுத்து பார்த்தா வந்து ஒரு பேரன் குழந்தைய தாத்தா கொஞ்சிறது போல் கொடுத்துட்டார். உடனே ஆதீனம் என்ன பண்ணுறாரு, தன்னை கொண்டு வந்து ஒரு சாலை எடுத்து அனிஃபாவுக்கு போர்த்துறாரு. அனிஃபா கையிலையும் ஒரு சால் கொடுக்கப்படும். ஆதீனப்பா அனிஃபா போர்த்தல, அவர் அப்படியே நகர்ச்சி கூப்பிட்டு வந்து ஆசனத்தில் உட்கார வைக்கிறார். ஆதீனத்தை உட்கார வைத்து சாலை போத்தினார். அந்த மாதிரி ஏன்னா வந்திருப்பது மகா சன்னிதானம், குருமகா சன்னிதானம் வந்திருக்காரு, வீடு தேடி வந்திருக்காரு. அவருக்கு மரியாதை கொடுக்கணும், நிற்க வச்சு போத்தக்கூடாது. இந்த பண்பாடு கல்ச்சர் நம்மகிட்ட இன்னைக்கு இருக்காங்கிறதான் கேட்க. அதுதான் எந்த அளவுக்கு அடுத்தவங்களை மதிக்கிறோம் இல்லையா, இதை தான் நான் கேட்க வந்தப்போ. இப்போ நீண்ட நெடுமா நீங்கள் பேசிட்டு வர்றதில் எல்லாமே அந்த ஒற்றுமைகளும் அந்த சகோதரத்துவமும் அந்த இலக்கியத்தை இவர் பாராட்டுறதும் இவர் அவரை பாராட்டுறது, இப்படி நீண்ட நெடிய வரலாறு இருந்தது. இது எந்த புள்ளியில் அது தடுமாறிச்சு? இது தடுமாறினது வந்து ஏன் அது வந்து ஒரு இப்போ எனக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது தமிழ் இலக்கியத்தில் இஸ்லாமியர்களின் பங்குன்ற அந்த சொல்லி என்னால் சொல்ல முடியல, அதை பிரிக்க முடியல என்னால். இப்போ எங்களோட வளர்ந்த முறையும் அமைப்பும் இப்படி இருக்கு, எல்லாமே ஒன்று தானேன்னு நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்பயே அந்த சகோதரர் அது தமிழ் சமூகத்தில் காலந்தோறும் வந்து வரலாறு எழுதுகிற பொழுது சமயம் சார்ந்த ஒரு பிரிவில் தான் சைவ இலக்கியங்கள், வைணவ இலக்கியங்கள், பௌத்த இலக்கியங்கள், சமண இலக்கியங்கள், இஸ்லாமிய இலக்கியம், கிறிஸ்தவ, இது முன்னோர்கள் ஒரு வரலாறு சார்ந்த வகுத்த விஷயம்தானே தவிர மொத்தத்தில் எல்லாமே தமிழ் இலக்கியம். இங்கே வந்து இந்த நெருடல் சிக்கல்கள் வருவதற்கு காரணம் வந்து இங்கே நடந்த அரசியல் சூழல், சமயம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்கள் அரசியலுக்குள் நுழைகிற பொழுது ஏற்பட்ட மாற்றங்கள். இதுதான் அது நம்ம வந்து விரிவாக பேச ஆரம்பிச்சோன்னா வேறு விதமாக பேச வேண்டியதில்லை. நமக்கு நோக்கம் வந்து நல்லிணக்கத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து அந்த விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால், புதுக்கோட்டை கம்மன் கழகத்தில் ஒரு தடவை பேச போயிருந்தேன். அவங்க இப்போ ஒரு 70 வயது இருக்கும். 70 ஒரு பெரியவர் என்ன செஞ்சார், நல்ல வெள்ளை ஆடையெல்லாம் உடுத்திருந்தார். ஐயா ஒரு சின்ன விளக்கம் வேணும்னு கேட்டார். என்ன ஐயா சொல்லுங்க என்ன? நாகூர் அனிஃபா அந்த பெரியார் பிலாலுடைய வரலாறை பாடுறாருல, அந்த நபி தோழராக இருந்த ஒருத்தர் வந்து பள்ளிவாசலில் தொழுகை கலைக்க ஓதுவாங்களே அது அவருடைய வரலாறை பாடுகிற பொழுது அவர் நபிகள் நாயகத்தினுடைய இறப்புக்கு பின்னால் அவரால் அங்கே இருக்க முடியல. அவர் ஒரு கபசி குலத்தை சார்ந்த அடிமை, கருப்பு நிறத்தை சார்ந்த கடித்த உடனோடு கபசி குலத்தை சார்ந்த அடிமை. அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் நபிகள் நாயகத்துக்கு நிழலாவே மாறி போயிடுவார். அவ்வளோ நெருக்கமான தொழில். அவருக்கு தான் முதலாக பாங்கு சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். அந்த கபா முகத்தில் ஏறி தொழுகை கலைக்கக்கூடிய முதல்ல அழைத்தர் அவர் தான். ரொம்ப இனிமையான குரலில் என்ன செய்வார், பாங்கு சொல்வார்.
ஓஹோ. அவர் ஒரு யூதரிடம் அடிமையாக இருக்கிற பொழுது ஆஹா. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டக்காண்டி கொடுமைப்படுத்தப்பட்டார். ஓகே. நிர்வாணமாக சுடுமணலில் கிடத்தப்பட்டு பாறாங்கல் தூக்கப்பட்டு அந்தளவு கொடுமைப்படுத்த. ஆனால் அவரை விடலை, அந்த ஏகத்துவத்தை இறை கோட்பாடை விடலை. கடைசியில் அவரை விடுதலை செய்வதற்கு நபிகள் நாயகம் தான் முயற்சி பண்ணுறார். விடுதலை செய்து வந்தவுடனே வாருங்கள் தோழரை என்னை காரை தழுவிக்கொள்ளுங்கள்னு தழுவிக்கொள்கிறார். பக்கத்திலே இருக்கிறார். நபிகள் நாயகத்துக்கு மரணத்துக்கு பின்னால் அவருக்கு மதீனாவில் வாழ முடியலை. அப்படியே அந்த சாம் நகர் போல் சிரியா அந்த பகுதிகளுக்கு அங்கெல்லாம் போயிடுறார். நம்ம நாளைக்கு பிறகு திரும்ப வருகிற பொழுது தான் அந்த அந்த வரலாறு தான் அவர் நகரின் இப்போ பிலால் வரலாறு பாடுறார். பாடுகிற போது நபிகள் நாயகத்துடைய பேர பிள்ளைகள் நம்ம விரும்பி கேட்பாங்க, அந்த பாங்கு சொல்லுங்க. சரி, தட்ட முடியாமல் பாங்கு சொல்லார். பாங்கில் ஒரு பகுதி என்னென்னா 2 வரிகள். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு வரும். முகமது நபி இறைவனுடைய திருத்தூதராக இருக்கிறான்னு வரும். அந்த பாங்கில் அவர் வருகிற பொழுது தான் நபிகள் நாயகம் உட்கார்ந்துருக்கே காட்டி விரல் காட்டி சொல்லுவாராம். பாங்கு சொல்லும்போது நபிகள் உயிரோடு இருக்கும்போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லுவார். இவர் அந்த வரி வந்தாலும் சொன்ன உடனே அதுக்கு மேலே அவரால் சொல்ல முடியல, அப்படியே விழுந்துறார். ஒரு டிரான்ஸ் மாதிரி விழுந்துறாரு. இதோட அவர் அந்த பாட்டு இதை முடிக்கிறார். தூதர் முகம்மது என்னும் பேரை சொன்னதும் அவர் துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கே மூர்ச்சையாகினார். பிலால் மூர்ச்சையாகினார். பாட்டை முடிச்சிடறார். இந்த பெரியவருக்கு என்ன சந்தேகம்னா, என்கிட்ட வந்துட்ட மூர்ச்சை ஆகினார்னு சொன்னார். முடிக்கிறார்ல, அது இறந்து போனாரா அல்லது என்னார்? அவருக்கு அது அறியணும்னு ஆசை. பாருங்க, ஒரு இந்து சமயத்தை சேர்ந்த பெரியவருக்கு மூர்ச்சை ஆகினார்னு அனிப்பா பாடி முடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னு நான் சொன்னேன், ஐயா மயக்கம்தான். அதுக்கு பிறகு 10 ஆண்டுகள் உயிரோட வாழ்ந்தாரு. அப்பாடா, அதான் தன்னிலை மறத்தல். அவருடைய ஆக்ஷன் முக்கியம். பெரியவோட ஆக்ஷன் வந்து நான் இறக்கல மூச்சையாக தான் மயக்கம் தான் சொன்னேன். அந்த பெரியவருடைய அந்த மனசுக்குள்ளே எவ்வளோ இருந்திருக்கு. அவர் இறக்கல்ல மூச்சை ஆகினார், மயக்கம் தானே அப்படின்னு கையை வச்சார் பாருங்க. அதுக்குள்ளே 1000 அர்த்தம் கிடக்குது. சாதாரணமான விஷயம் இல்லை. அங்கே பெற்றது மத நல்லிணக்கம். அப்போ அனிஃபா எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவார். இந்த கலைகளை கையில் வச்சிருக்கவங்க இந்த வேலைகளை பார்க்கணும். எல்லா எல்லைகளையும் கடந்து மனசுக்குள்ளே போகணும். அனிஃபா போனார், போயிருந்தார். அது அவருடைய முக்கியமான விஷயம். என்னுடைய நெருங்கிய நண்பர் பேராசிரியர் பெரிய முருகன், நான் பணியாற்றுகிற உத்தமபாளையம் காலேஜ் இப்போ தமிழ்துறை தலைவராக அவர் தான் இருக்கிறாரு. அவருக்கு நாகரிகா பாடல்கள்னால் அப்படி உயிர் வருது, பாடிக்கிட்டே இருப்பார். நிறைய பாடல் மனப்பாடம் இருக்குது. அவர் வீட்டில் எப்போவுமே முன்னால் என்ன பண்ணுவாரா, டேப் ரெக்கார்டில் நாகரிக பாட்டை போடுவாராம். அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகத்துடைய மகளார் ஃபாத்திமா நாயகியை பற்றி ஒரு பாட்டு உண்டு. நாகரிக கன்னியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், என் கண்மணியாம் ஃபாத்திமாவின் சரிதம் கேளுங்கன்னு அவங்களுடைய வரலாறு பாடவிட்டார். அந்த பாட்டு போட்டோன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்களாம், எங்கே இருந்தாலும் அப்படியே அங்கே உட்காந்துருவாங்களாம். டேப் ரெக்கார்டு முன்னாடி உட்காந்து பாட்டை கேட்பாங்களாம். அவங்களுடைய மரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் அதில் பாடப்படும். பாடி முடிக்கிறப்ப அந்த அம்மா கண்டிருந்து பொலப்பொலன்னு கண்ணீர் வடியுமா. கண்டி சொல்லுவாங்களாம், மகராசி எப்படி வாழ்ந்திருக்கான்னா என்று கண்ணீரிச்சு அழுவாங்களாம். அப்போ என்னன்னா ஃபாத்திமா நாச்சியாருடைய வரலாறை அல்லது அவருடைய வாழ்வியலை பேச்சியம்மாவுடைய உள்ளத்தில் கொண்டு போய் உணர்வுபூர்வமாக நிறுத்தியே தான் நாகரிகனுடைய வெற்றி. இப்படி அவர் செய்த தாக்கம் சாதாரணமான விஷயம். நிறைய நடைமுறை உதாரணங்கள்லாம் எனக்கு தெரியும். அதனால் இசை கலை போன்றவற்றை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன்மாதிரியான நமக்கு ஒரு படிப்பினையாட்டும் அமைந்திருக்கிறது என்ன செய்யலாம் பார்க்கலாம். அற்புதங்க. இப்போ நீங்கள் இதை சொல்லிட்டு வரும்போது, இப்போ கவிதை பற்றி சொல்லிட்டு வரும்போது அப்துல் ரஹ்மான் ஐயாவை பற்றி சொன்னீங்க. ஆமாம். இதில் உங்களுடைய பேச்சை தான் நான் கேட்டேன் சமீபத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், அதாவது நான் மறை கற்றவன் ஞானியாக முடியாது, நான் மறைய கற்றவன் தான் ஞானியாக முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான, அதாவது கேட்டவுடன் ஒரு அதிர்வு தருவாங்க பாருங்க. அப்பேற்பட்ட அப்துல் ரஹ்மானை பற்றி நீங்கள் அவரோட ஒரு பல வருடங்களாக அவருடைய இயக்கத்தில் பொருளாளராக இருந்திருக்கீங்க, செயலாளராக இருந்திருக்கீங்க, ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்பேற்பட்ட அந்த ஆளுமையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கவிக்கு அப்துல் ரஹ்மானை பொறுத்தளவில் அவரை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அடக்க முடியாது. அவர் ஒரு பாரதிதாசனுக்கு பின்னால் தமிழில் தோன்றிய மிகப்பெரிய ஒரு கவிதை ஆளுமை. ஏன்னா பாரதிக்கென்று ஒரு பரம்பரை இருந்தது, பாரதிதாசனுக்கென்று பரம்பரை இருந்தது. அதுக்கு பிறகு கவிதை பரம்பரை யாருன்னா கவிக்கோக்கு தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள் பெரும்பான்மையான கவிஞர்கள் அவருடைய சீடர்கள் தான். கவிஞர் அறிவுமதி, பழனி பாரதி,
யுகபாரதி, விருந்தாசாரதி, லிங்குசாமி, கவிஞர் லிங்குசாமி, இயக்குனர் லிங்குசாமின்ட்டு ஒரு பெரிய கவிஞர் பரம்பரை அவருக்கு உண்டு, அவருடைய சீடர்களாக உண்டு. என்ன காரணம்னு சொன்னால் வந்து அவர் வந்து ஒரு பொதுத்தளத்தில் ஒரு பயணித்தவர். அது மட்டும் ஒரு நாம் சிந்திக்க முடியாத பல விஷயங்களை பேசினவர். அவருடைய அந்த மாற்று சிந்தனைன்னு எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் உண்டு. முரண், அந்த முரண்கிறது கவிதையில் நிறைய சிந்திக்க வைக்கும். நீங்கள் பித்தன் என்று சொல்லக்கூடிய கவிதை தொகுதி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் வந்து பித்தன்கிறது சரி, ஒரு மனநிலை பிறந்தவன் பேசுவது எதிர்மறையாக பேசுவான், ஆனால் சமூகத்தை நேர்மறையாக விமர்சனம் பண்ணமா இருக்காது. பித்தன் பள்ளிக்கூடங்களில் முன்று பேசிக்கொண்டிருந்தான், புத்தகங்களே எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். அது பிரபலியமான விஷயம். அற்புதமான. பித்தன் சட்டையை கிழித்து கொண்டிருந்தான், ஏன் கிழிக்கிறாய் என்று கேட்டேன், உரையை கிழித்தால் தானே கடிதத்தை படிக்க முடியும். இந்த மாதிரி இந்த முரணை வைத்துக்கொண்டு பெரிய பெரிய விஷயங்களை பேசுவார். அதே போல வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியில் நழுவி செல்லும் வேர்களை என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய முடியும், நான் தமிழன், தமிழன் என்று எனக்கு சில கலாச்சார பண்பாடு உண்டு. நீ என்ன செய்கிற, மேலே எட்டி பார்த்து நீ ஜாதி மதம் பார்த்து அங்கங்கே பண்ணிக்கிட்டு இருக்க இல்லையா, நான் அடியில் ஒரு வேறு போயிட்டு என்ன செய்ய முடியும், முடிஞ்ச இதை ஒவ்வொன்றும் பொறுத்தலாம். நான் ஒரு அனுப்பினேன் பல விஷயங்களுக்கு பொறுத்து இந்த கவிதை என்ன செய்யலாம், குறியீடாக நம்ம என்ன செய்யலாம் பேசலாம். கவிக்கை பொறுத்தளவில் நான் பார்த்து நெருக்கமான ஒரு 12-10 ஆண்டுகள் அவர் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் தலைவராக இருந்தார், நான் பொதுச் செயலாளராக இருந்தேன். அப்போ நெருக்கமான ஒரு அதுக்கு முன்னால் இருந்து தொடர்ந்த உறவு, அதுக்கு பின்னாலும் தொடர்ந்தது இருந்தோம். அது நான் பார்த்த சமகாலத்தில் நான் வாழ்கின்ற சமகாலத்தில் நான் பார்த்த ஒரு சூஃபி ஞானி. அவர் ஒரு ஞான நிலைக்கு சென்றவராக தான் அதை பார்க்குறேன். அவருடைய கவிதைகளை படித்தா உங்களுக்கு அந்த விஷயங்கள் என்ன செய்யும், நமக்கு புரிதல் ஏற்படும். அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் வந்து இந்த கசல் கவிதைகள் இதெல்லாம் சூஃபி சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தினார். அதே போல் வந்து அந்த லைலா மஜ்னூன் காதல் இருக்குது, லைலா மஜ்னூன் காதலை பொறுத்தளவில் வந்து நம்ம வந்து அந்த காதலை பற்றி உலக புகழ் பெற்ற காதலாக பேசுகிறோம், அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் நஜித் என்கின்ற அரபகத்தில் ஊரில் பிறந்தவன் தான் அந்த கைசருங்கிறவன். அவன் ஒரு உயர்ந்த குடியில் பிறந்தவன், பேரழகன். அவன் ஒரு கருப்பு இனத்து பெண்ணை காதலிப்பான். போய் ஒரு கருப்பு பெண்ணையாக காதலின்னு கேட்டால், நீங்களெல்லாம் உங்கள் கண்களால் லைலாவை பார்க்கிறீர்கள், கைசரின் கண்ணால் பாருங்கள். ஃபேமஸான விஷயம் அது. காதில் பித்தாடு தான் கிடைச்சது, லைலா கிடைக்கல. இவன் வந்து அந்த இதுலேயே மனப்பிரல் உடையவனுக்கு தான் மஜ்னூன் பேர். பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் கிடையாது, மனப்பிறழ்வு அடைந்தவன் தான் அந்த மஜ்னூன். அப்புறம் எல்லாரும் அவனை மஜ்னூன்னு என்ன செய்வாங்க, அழைச்சாவிட்டு அந்த காதல் கதை இருக்கிறது உலக புகழ்பெற்ற. இதை சூஃபி ஞானிகள் எடுத்து லைலுங்கிறது இரவு, ஏகாந்தமான ஒரு விஷயம், இறைவனாக உருவகிப்பாங்க. லைலாவை வந்து இறைவனாக உருவகித்து இறைவனை அடைவதில் இந்த தேடல்ல மனப்புறல் உடையவனாக தங்களை மஜ்னுவாக மாற்றிக்கொண்டு சூஃபி ஞானிகள் பாடுவாங்க. இதுதான் அந்த எடுத்து பாடக்கூடிய விஷயம். இவரும் வந்து அந்த பாடல்களை எடுத்து வைத்துக்கொண்டு நிறைய எழுதியிருக்கார். காதல் பித்தன் என்று ஒரு நீண்ட நெடுங்கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு முஸ்லீம் பெரியவர் தொழுது கொண்டிருப்பவருக்கு முன்னால் குறுக்க போகக்கூடாது. கோயில்கள் அப்படி தானே, யாராவது வழி சாமி கும்பிட்டுட்டு போங்கன்னா முருக சுற்றி தான் போவாங்க. அது ஒரு மரபு, எல்லாத்தையும் உள்ள மரபு, குறுக்க போகக்கூடாது. இவன் என்ன பண்ணுவான், லைலாவின் நினைவில் மனப்பிறல் அடைந்த மஜ்னு என்ன, லைலா மண்ணை பார்த்தால், லைலா மரத்தை பார்த்தால், எல்லாம் எங்கு பார்த்தால், எல்லாம் அவனுக்கு ஏகாந்த லைலா தானே, லைலான்னு சொல்லிட்டு அந்த தொழுது கொண்டிருக்க பெரியவருக்கு குறுக்க போயிடுவான். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.